அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தூக்கம் தழுவட்டும். காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவறவிட்டால் தூக்கம் இல்லை மகளே என்ற ஒரு பாடல் உண்டு. எவ்வளவு பொருள் பொதிந்த திரைப்பாடல் இது! தூக்கத்தை தவறவிட்ட அனைவருக்கும் ஏக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கண்ணதாசனின் திரைப்பாடல். மனிதனுக்கு உணவை போன்றே தூக்கமும் மிக முக்கியமானது. அக்கால மனிதன் நன்கு அயர்ந்து தூங்கினான். இக்கால மனிதனைப் போல் தூக்கம் இல்லாமல் அங்கலாய்த்து வாழ்ந்தது இல்லை. எவ்வளவு நேரம் தூங்கினோம் என்பது முக்கியமல்ல, எப்படி தூங்கினோம் என்பதுதான் முக்கியம். பொதுவாக பெரியவர்களுக்கு 6 மணி நேரமும், சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் 8 மணி நேர தூக்கமும் அவசியம். தூக்கம் வரும்போது அனாவசியமாக அதை தள்ளி போடக்கூடாது. தூக்கம் பல சமயம் நமக்கு கண்ணாமூச்சி காட்டும். தேர்வுக்கு படிக்கும்போது வரும் தூக்கம் தேர்வு முடிந்த அன்று எங்கு போய்விடுமோ தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிக நேரம் தூங்கலாம் என்று நினைத்தால் அன்றைக்கு பார்த்து அதிகாலையே விழிப்பு வந்துவிடும். உடம்பும் ஒரு இயந்திரம் போன்றதுதான். உடம்பு பழுதுபடாமல் இயங்க வேண்டுமானால் சத்தான உணவு மட்டுமல்ல, நல்ல ஓய்வும் தேவை. இந்த ஓய்வை தருவதற்குத்தான் தூக்கம் வருகிறது. தூங்கும் பொழுது மற்ற வகையில் செலவாகக்கூடிய சக்தியை மிச்சப்படுத்தி உடம்பு தனது பழுதுபட்ட பாகங்களை புதுப்பித்துக் கொள்கிறது. புதிய தெம்பையும் உற்சாகத்தையும் உடம்புக்கு அளிக்கிறது. தூங்கும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு மனிதர்களை ஏ சமூகம் என்றும் பி சமூகம் என்றும் 2 வகைகளாக பிரிக்கிறார்கள். ஏ சமூகம் சரியான நேரத்தில் தூங்கச் சென்று விடியற்காலை எழுபவர்கள். பி சமூகம் நள்ளிரவு வரை சுறுசுறுப்பாக வேலை பார்த்துவிட்டு விடியற்காலை இழுத்து போர்த்து தூங்குபவர்கள். உலகம் முழுவதும் இந்த இருவகை மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனினும் எல்லா இடங்களிலும் ஏ சமூகம்தான், அதாவது சரியான நேரத்தில் தூங்கி அதிகாலை எழுதல் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பள்ளிக்கூடங்கள், அலுவலகங்கள், கடைகள் போன்ற அனைத்தும் இவர்களுக்கு, அதாவது ஏ சமூகத்திற்கு ஏற்ற விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டிலும் சேராத ஒரு பிரிவினர் உண்டு. இவர்கள் நினைத்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம், அரை மணி நேரம் என்று அவ்வப்போது குட்டி தூக்கம் போடுவார்கள். பேருந்தில் நின்று கொண்டிருக்கும் போது கூட தூங்கி விடுவோரும் உண்டு. மிதிவண்டியின் பின்னால் அமர்ந்து கொண்டு செல்கையில் தூங்குவோரும் உண்டு. இவர்களுக்கு கட்டிலும் வேண்டாம், மெத்தையும் வேண்டாம், மின்விசிறியும் வேண்டாம். படுக்கும்போதே கண்கள் ஒத்துழைத்து விடும். இந்த நிம்மதியையும் தூக்கத்தையும் பணத்தால் வாங்க முடியாது என்பதை மனிதன் உணர்ந்து வாழ்தல் வேண்டும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது என்ற கவியரசு கண்ணதாசனின் பாடல் வரிகள் இதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. தன் பகை உணர்ச்சியை, பழி உணர்ச்சியை, விரக்தியை, பயத்தை, வெறுப்பை, அவநம்பிக்கையை எல்லாம் மறந்து தூங்கும்போதுதான் மனிதனது மூளைக்கும் சேர்த்து ஓய்வு கிடைக்கிறது. பகலெல்லாம் ஆரவாரத்துடன் இருக்கும் நகரம் இரவில் உறங்கும்போது எத்துணை அழகாக அமைதியாக இருக்கிறது என்று வியந்து பாடுகிறார் வேர்ட்ஸ்வர்த். தூக்கம் நமக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம். படுக்கையில் தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும், அமைதி உங்கள் மனதில், நெஞ்சில் நிலவட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.